என்ன வந்து தேவா சாரும் சுரேஷும் சேர்ந்து ஒரு சொரம் கூட என்ன பாட விடல இந்த படத்துல. சார் பார்ட் 2 ஏதாவது ஒர்க் பண்ணீங்கன்னா ஏன்னா அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது. ஓகே. அவர் பாடுவாரு, அவருக்கு பின்னாடி சப்போர்ட்டிங்கா இருக்கிறது தான். அதே மாதிரி இந்த அவார்ட் பத்திலாம் சொன்னாங்களே, இவருக்கு அவார்டு வரும்போது என்ன கூட்டு தான் போகணும். ஃப்ளைட்ல டிக்கெட் போட்டு நான் வந்து சேர் பண்ணுவேன். எங்களை வந்து உங்க பக்கத்துல கூட உட்கார வைக்க மாட்டாங்க. பின்னாடி பின்னாடி நாங்க வந்து கை தட்டுவோம். ஓகே. ஸோ மியூசிக்கல் ஃபிலிம். ஆனால் இந்த மியூசிக்கல் ஃபிலிமில் என்னோடது வந்து எமோஷ்னல் தான். எனக்கு இப்போ துடரம்னு ஒரு படம் திடீர்னு பார்த்தா கொஞ்சம் நம்ம கேரக்டர் மாதிரி இருக்கேன். ஏன்னா நாங்கள் அதுக்கு முன்னாடி ஷூட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஸோ யூஸ்வலி என்னென்னா ஒரு ஒரு மேல் ஓரியன்டாக ஒரு படம் வரும்போது ஹீரோயின் ஆர் த பேர் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிங்காக தான் இருப்பாங்க. பட் இந்த படத்தில் வந்து ட்விஸ்டே வந்து அவங்க கேரக்டரில் தான் இருக்கு. அதனால தான் எனக்கு வந்து நடிக்கவே வேண்டாம். இவங்களோட பேக் ஸ்டோரி தான் இவரோட இன்னைக்கு அவரோட ப்ரெசண்ட்டோட அவரோட அவரோட நிலைக்கு வந்து காரணம். அது அதனால பர்ஃபார்மன்ஸுக்கு ஓரியன்டாக இருக்கிறத விட ஸ்டோரியில் அந்த கேரக்டர் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எனக்கு சொல்லி காட்டினாரு